தேவையான ஐட்டம் வெங்காயம், நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் தேங்காய் துருவல், கொஞ்சம் முருங்கைக்கீரை, இதெல்லாம் வேணும். இப்போது பிளெயின் அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். 1.5 டம்ளர் தண்ணி. சாதா அடை தோசை இது. கொஞ்சம் நீர்க்க கரைச்சி ஊற்றிருக்கோம். இப்போ ஹோட்டல்லாம் தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இது சென்னை, கோயம்புத்தூர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா தோசை பதத்துக்கு ஊற்றுவாங்க. எப்படி வந்துருக்கு பாருங்க, வீட்டில் ஊற்றுற மாதிரி. மாவு ஊற வச்சு அடுத்த நாள் அரைச்சி நம்ம ஊற்றுவோம் இல்லையா, இப்போ அது தேவையே இல்லை. இப்போ பாருங்கள், வெறும் 15 மினிட்ஸ் தான் இந்த மாவு ஊறிச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அடை தோசை. இது நம்ம தோசை சைஸில் ஊற்றிருக்கோம், தோசை மாதிரியே ஊற்றிருக்கோம். இப்போ தஞ்சாவூர் சைடு, திருச்சி சைடெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொத்தியாக ஊத்தப்பம் மாதிரி ஊற்றுவாங்க. அதுவும் நான் எப்படின்னு ஊற்றி காமிக்கிறேன். அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக அடை தோசை ரெடி. இப்போது பேக்கெட்டில் ஒரு பங்கு மாவுக்கு 1.5 பங்கு தண்ணி ஊற்றி கலக்க சொல்லி அடைக்கு போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் திக்காகவே கறந்து பாருங்கள். நான் இப்போ திக்காக தான் கறந்துருக்கேன். எங்கள் வீட்டில் இப்படி தான் சாப்பிடுவோம். 1 பங்கு மாவுக்கு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் கரைச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நான் வெங்காயம், பச்சை மிளகா ஆட் பண்ணி உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன், எப்படி வருதுன்னு பாருங்கள். வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் தேங்காய் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அடை. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்படி லைட்டாக ஒரு ஹோல் போட்டு விடுங்க. அப்போ ஈவனாக தோசை வெந்து வரும். ஏன்னா மாவு கொஞ்சம் திக்காக கரைச்சிருக்கோம் இல்லையா, அப்போ உங்களுக்கு நல்லா இன்னும் டேஸ்ட்டாக சாஃப்டாக வரும் தோசை. இப்போது தோசை ரெடி ஆயிடுச்சுன்னா, அடை ரெடி ஆயிடுச்சுன்னா இப்படி பாருங்கள், லைட் ஓரத்தில் அப்படியே தூக்கி விடும். நம்ம அப்படியே எடுத்து போட்டு லைட்டாக இப்படி அமுத்தி விடுவோம். அமுத்தி விட்டால் ஈவனாக எல்லா பக்கமும் வெந்து வரும் தோசை. இப்போ இதே மாதிரி நீங்கள் திக்காக கரைச்சி பிளெயினாகவே ஊற்றிக்கலாம். ரொம்ப நியூட்ரிஷியஸான தோசை. ரொம்ப லைட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு சாஃப்டாக ஃபீல் இருக்காது, ஆனால் வயிறு ஃபுல்லாகிடும். இப்போ இதில் வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, தேங்காய் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். திஸ் இஸ் டு என்ஹான்ஸ் யுவர் அடை தோசை. முருங்கைக்கீரை கலந்து அடை தோசை ஊற்ற போகிறேன், அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை விட ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. சூப்பரான முருங்கைக்கீரை அடை தோசை ரெடி. இப்போ ஊத்துறேன் பாருங்க. அடை தோசை ஊற்ற போகிறேன். முருங்கைக்கீரை போட்ட அடை தோசை ரெடி. இந்த மாதிரி ஸ்பெஷலான கீரை தோசையெல்லாம் சாப்பிட்றதுக்கு நாங்கள் ஒரு கடைக்கு போவோம், தென்காசியில். விநாயகா மெஸ்ஸுன்னு சூப்பராக இருக்கும். அங்கே போக முடியல அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி டிஎம்ஏ ஃபுட்டோட அடை தோசை வாங்கி, உங்களுக்கு என்ன கீரை கிடைச்சாலும் சரி பொடியாக நறுக்கி போட்டு இப்படி ஊற்றி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை, ஒரு பீஸ் வெண்ணெய் இருந்தால் போதுமானது. அவ்வளோ ருசியாக இருக்கும் தோசை. இது நீங்கள் சட்னி வச்சு சாப்பிட்லாம், வெறுமா பட்டர் வச்சு சாப்பிட்லாம். இன்னொன்று, இதுக்கு மேலே லைட்டாக பொடியாக வெள்ளை இருந்து தூவி போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளை முருங்கைக்கீரை அடை தோசை சூப்பராக இருக்கும். டிஎம்இ ஃபுட்டோட ரவா தோசை, அடை தோசை மிக்ஸ் இருந்தால் காலையில், ஈவினிங், நைட் டைம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கவலையே இல்லை. என்ன டிஃபன் பண்ணுவாங்க, டக்குன்னு மாவு எடுத்தீங்களா, கரைச்சிங்களா, ஊற்றுனீங்களான்னு இருக்கலாம். நிமிஷத்தில் உங்கள் டிஃபன் ரெடி ஆகிடும். ப்ரிஃபரபிளி ரவா தோசையும் சரி, இந்த தோசையும் சரி ஃப்ளாட் கல்லில் ஊற்றுங்க. அடை தோசை வந்து உங்களுக்கு குழியாக இருந்தாலும் நல்லா ருசியாக தான் இருக்கும். ரவா தோசை வந்து ஃப்ளாட் கல்லாக இருந்தால் நல்லா கிறிஸ்பியாக வரும்.
அடை தோசை தயார். நல்லா சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை போட்ட அடை தோசை ரெடி. என்ஜாய் டிஎம்இ ஃபுட் அடை அண்ட் ரவா தோசை மிக்சஸ். பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.